முற்காலத்தில் தமிழக வரலாறு. பண்டைய தமிழ்நாட்டில் வேந்தர் என அழைக்கப்பட்ட அரசர்களின் தலைமையின் கீழ் இருந்த 3 முடியாட்சி மாநிலங்களும் வேல் அல்லது வேளிர் என்ற பட்டப்பெயர் கொண்டு அழைக்கப்பட பல பழங்குடி இனத் தலைவர்களின் தலைமையில் இருந்த பழங்குடி இன குழுக்களும் இருந்தன. இவர்களுக்கும் அடுத்ததாக உள்ளூர் பகுதிகளின் இனக்குழுக்கள் தலைவர்கள் இருந்தனர். இவர்கள் கிழார் அல்லது மன்னர் என அழைக்கப்பட்டனர். கிமு 3ஆம் நூற்றாண்டின் போது தக்கான பீடபூமி மௌரிய பேரரசின் ஒரு அங்கமாக இருந்தது. கிமு 1 நூற்றாண்டின் இடைப்பகுதி முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை இந்த பகுதி சாதவாகனார் வம்சத்தினரால் ஆட்சி செய்யப்பட்டது. வடக்கு பகுதியை சேர்ந்த இந்த பேரரசுகளின் கட்டுப்பாட்டிலிருந்து தமிழ் பகுதி தன்னிச்சையாக இருந்தது. தமிழ் அரசர்கள் மற்றும் குழு தலைவர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். பெரும்பாலும் அவர்கள் சண்டையிடுவது இடங்களுக்காகவே. அரசனின் நீதிமன்றங்கள் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதற்கு பதிலாக சமூக நிகழ்வுகளுக்கான மையங்களாக இருந்தன. அவை வளங்களை பகிர்ந்தளிக்கும் மையங்களாக இருந்தன. ஆட்சியாளர்கள் படிப்படியாக வட இந்தியர்களின் ஆதிக்கம் மற்றும் வேத கொள்கைகளை பின்பற்றத் தொடங்கினர். இவைகள் ஆட்சியாளரின் நிலையை மேம்படுத்த பலி கொடுக்கும் பழக்கத்தையும் ஊக்குவித்தன. அசோக பேரரசின் கீழ் இல்லாத பேரரசுகள் மற்றும் இந்த பேரரசுடன் நட்பு நிலையில் இருந்த பேரரசுகள் பற்றிய விவரங்கள் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவற்றுடன் சேர்ந்து சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் சேரர்களின் வம்சங்கள் கிமு 273 முதல் 232 அசோக தூண்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்த தமிழ் பேரரசுகளின் கூட்டமைப்பின் கதிகும்பா கல்வெட்டில் சுமார் கிமு 150ஆம் ஆண்டு கலிங்க பேரரசை ஆட்சி செய்த அரசன் கார்வேலா பற்றிய தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முற்கால சோழர்களின் கரிகால சோழன் மிக பிரபலமாக இருந்தார். சங்க இலக்கியங்களின் பல்வேறு செய்யுள்களில் கரிகால சோழன் பற்றிய குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னாளில் எழுதப்பட்ட சிலப்பதிகார நூலில் வரும் பல்வேறு கதைகளிலும் கரிகாலன் பற்றிய செய்திகள் முக்கிய பொருளாக இருந்தது. மேலும் 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இலக்கிய நூல்கள் மற்றும் கல்வெட்டுகளிலும்